நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அல்லேலூயா. நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே மன்றாடவும் பரிந்து பேசவும் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர்கள் அதை சரியாக செய்து கொண்டு வருகிறதுனால தான் இன்றைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். அநேக வேளையிலே விசுவாசிகள் ஜெபிக்க தவறி விடுகிறார்கள், அநேக காரியங்களை தவறி விடுகிறார்கள். அதையெல்லாம் உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும், அவர்களை தூக்கி நிறுத்தவும், விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தவும், சோர்ந்து போயிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஊழியக்காரன் தன்னால் என்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் உங்களை தனியா சந்திக்கிறது, தனியா போன்ல பேசுறது, ஏன் இப்படி இருந்தீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை விசாரிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மந்தை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். நடத்துவது மாத்திரமல்ல, விசாரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தவறிவிடக்கூடாது. அப்படி தவறிவிட்டால் மீண்டும் அவர்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தம்முடைய பிள்ளைகளாக மீண்டும் மீண்டும் வாழத்தக்கதாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஊழியன் தேவனால் கனப்படுத்தப்பட்டிருக்கிறான், தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஊழியத்திலே யாரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். பவுலை குறித்தானே போன வாரம் எல்லாம் பார்த்தோம். பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியெல்லாம் தங்களுடைய விசுவாசிகளிடத்திலே நடந்து கொண்டார் என்பதைத்தான் நம்ம பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. மேலும் உக்கிரானக்காரன், உக்கிரானம் என்றால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறவன், ஒரு பொருளை பாதுகாக்கும்படியாக ஒப்படைக்கப்பட்டவன் அவன்தான். அதை தன்னுடைய பாதுகாப்பிலே அவன் வைத்திருக்கிறான். அதைத்தான் உக்கிரானக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த மந்தை அந்த உக்கிரானக்காரனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உக்கிரானக்காரன் உண்மையுள்ள என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒப்படைத்த காரியங்களே, சொல்லுகிற காரியங்களே அதை நிறைவேற்ற ஊழியன் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் முதல்ல பார்க்கிறார். ரொம்ப தகுதியெல்லாம் பார்க்கறது இல்ல, ரொம்ப ஞானமுடையவனை, ரொம்ப படித்தவனை, ரொம்ப திறமை உள்ளவர்களை எல்லாம் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் அல்ல உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஊழியக்காரன் உண்மையுள்ளவன் என்று எண்ணிதான் தேவன் அவனை ஊழியத்திலே ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரன் இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இங்கே பவுல் சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. பவுலத்தில் இருக்கின்ற திறமைகள் அல்லது படிப்புகள் அதையெல்லாம் இல்ல, இந்த பவுல் உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவனுடைய கரத்தில் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஊழியன் உண்மையுள்ளவன் என்று யார் எண்ணுகிறார்? தேவன் எண்ணுகிறார். சில வேளையில ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஊழியர் மேல நம்பிக்கை வருவதில்லை. இந்த பாஸ்டர் இப்படி கொஞ்சம் போய் சொல்றாரு போல் இருக்க, இந்த பாஸ்டர் இப்படி இருக்கிறாரு போல் இருக்க அப்படின்னு சில என்னாகிறது, சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆமா, அதை பல வேளைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை உண்மையுள்ளவன் என்று எண்ணிதான் அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. மோசே குறித்து சொல்லுவோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் சொல்லுகிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தது போல என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? உண்மையுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் அவ்வளவு பெரிய பொறுப்பை மோசேயுடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுத்தார். மோசே ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாக மோசேயை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தானியேலை குறித்து சொல்லி இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அப்பொழுது பிரதானிகளும்
தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றம் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தானியேல் கூட உண்மையுள்ளவனாக இருந்தான். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கே மோசேயுடைய மாமனார் வந்து சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்களுக்கு நீயாக எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அங்கே சில மனிதர்களை தெரிந்து கொள், அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஊழியனை தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஏற்படுத்துகிறார். அவருடைய மனதிலே இவன் உண்மை உள்ளவன் என்ற எண்ணம் வந்த பிறகுதான் அவனை ஊழியக்காரராக ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நின்று இந்த ஊழியன் சொல்லுகிறது அனைத்தும் உண்மை என்று நீங்க நம்ப வேண்டும். சொல்லுமா? உண்மையுள்ளவர் சொல்றாரு, ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷனை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மனுஷர் இங்கே நின்று கொண்டு சொல்லுகிறவைகள் உண்மைகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்க கூடாது. ஏன்னா நீங்கள் அவரை ஏற்படுத்தவில்லை, தேவன் இந்த மனுஷனை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் பேசுகிறது உண்மையை பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில கடந்த நாட்களில் ஒரு பெரிய வருத்தமான காரியம் நேரிட்டது. இங்க நின்று நான் ஒரு காரியத்தை சொன்னேன், இப்படித்தான் இந்த காரியம் நடந்தது என்று நான் மனதார உண்மையை சொன்னேன். ஆனா இங்க இருக்கிற சில சகோதரிகள் அதை உண்மைக்கு புறம்பாக திரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இப்போதும் அப்போதும். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிக மிக என்றால் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசிட்டு இருக்காங்க தான். இங்கே ஒரு தேவ ஊழியர் நின்று பேசுகிறார் என்றால் அவர் உண்மையைத்தான் பேசுவார். ஏனென்றால் தேவன் உண்மையான மனுஷனை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் உண்மையைத்தான் சொல்லுவார் என்று நம்பணும். அல்லேலூயா. ஆமா, விசேஷமாக ஊழியர் புண்படும்படியாக ஊழியரை குறித்தோ ஊழியருடைய குடும்பத்தை குறித்தோ பேசாதிருங்க நான் சொல்றேன். என்றால் மிகப்பெரிய ஒரு பாரம் அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஊழியர்களும் சாதாரண மனிதர்கள் தான், அதுல வித்தியாசமே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பவுல் சொல்லுகிறார் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. நாங்களும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. ஒரு ஊழியன் அவன் உண்மையுள்ளவன் என்று ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறது போல பாடுகள் அந்த ஊழியனுக்கும் இருக்கும். அதான் சொல்றாரு, உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. அல்லேலூயா. உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள். உங்களுக்கு பசி இருக்கிறது போல ஊழியனுக்கும் பசிக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வலி இருக்கிறது போல ஊழியக்காரனுக்கும் வலி இருக்கும், ஊழியக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கும், ஊழியக்காரனுக்கு பலவீனங்கள் இருக்கும், எல்லாம் அந்த ஊழியக்காரனுக்கும் இருக்கும். அதான் சொல்றாரு, உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள். நீங்க ஊழியக்காரன ஏதோ பெரிய விசேஷம், அவருக்கு விசேஷமான என்னவெல்லாமோ இருக்கு. நோ, இஸ் an ordinary man given an extraordinary burden to him. ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது சாதாரணமான ஊழியம் அல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை நடத்தி செல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சாதாரண பாடுள்ள மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் ஒரு குடும்பத்தை நடத்துகிறதற்கு மிகவும் பிரயாசப்படுகிறார். குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். அந்த பிரச்சனை மத்தியிலே அதை குடும்பத்திலே அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண உங்களை போல பாடுள்ள மனுஷனுடைய கரத்திலே ஒரு 100 குடும்பங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய சுமக்க முடியாத ஒரு பாரத்தை தான் ஊழியன் மேலே கர்த்தர் வைக்கிறார். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி ஊழியம் என்பது ஈஸி அல்ல. ஊழியம் செய்வது என்பது ரொம்ப கடினம். அதிலும் சபை ஊழியம் என்று சொல்லுவது மிக மிக கடினம். அந்த சபை ஊழியத்தில் அவன் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அவனுக்கு ஏராளமான பாடுகள் உண்டு, மிக அதிகமான அலைச்சல் உண்டு, மனக்கவலைகள் கலக்கங்கள் எல்லாம் உண்டு, இன்னும் பல விதமான போராட்டங்கள் எல்லாம் உண்டு. யோசித்து பாருங்கள், ஒரு ஆர்மி வெற்றி அடைகிறது என்றால்
அவர்கள் முதல்ல யாரை குறிவைப்பான் என்றால் சாதாரண சிப்பாய்களே அல்ல, அவனை வழி நடத்துகிற தலைவனை தான் குறிவைப்பாங்க. தலைவனை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, வேற எல்லாரையும் ஜெயிச்சிடலாம். அந்த தலைவனை தாக்கும்படியாகத்தான் எல்லாரும் சுற்றி வளைப்பார்கள். அதே போலதான் ஒரு ஊழியன் விசுவாசிகளுக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது சாத்தானுடைய முழு ஆக்கிரமிப்பும் என்ன சொல்லலாம், அது அந்த ஊழியன் மேலே இருக்கும். அல்லேலூயா. இத்தனை ஊழியர்களை, இத்தனை விசுவாசிகளை அவன் நடத்தி செல்லுகிறானே, இத்தனை விசுவாசிகளுக்கு அவன் ஊழியக்காரனா இருக்கிறானே, அவனை எப்படியாயிலும் என்ன செய்யலாம், தகர்த்து விடலாம் என்று சத்துருடைய போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும், மனிதனுடைய போராட்டம் ஒரு பக்கம், குடும்பத்தின் போராட்டம் ஒரு பக்கம், எல்லா பக்கம் இருந்தும் அவனுக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். அல்லேலூயா. உங்களை போலதான், வேற எக்ஸ்ட்ரா பலன் இல்ல, எக்ஸ்ட்ரா மணி இல்ல, எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்ல. உங்களை போல பாடுள்ள மனுஷன் பவுல் கரெக்டா சொன்னாரு. உங்களை போல பாடுள்ள மனுஷனுடைய கரத்துல இவ்வளவு பெரிய பாரத்தை, இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு சொல்லி. எவ்வளவு கஷ்டம் ஒரு ஊழியங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த கஷ்டத்தோடு கூட ஆண்டவர் என்னிடத்துல இந்த ஊழியத்தை கொடுத்து விட்டாரே, நான் இதை உண்மையாய் செய்ய வேண்டும். என் போதகத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் பொறுமை அந்யோகியா அறிந்து இருக்கும். அதனால்தான் அவர் சொல்றாரு, எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் சகித்தேன். சொல்லுமா, முன்வைத்து போன என்னை மாதிரியாய் நோக்குங்கள் என்ற பவுல் தான் சொல்லுகிறாரு, எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். ஒரு ஊழியக்காரன் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் சகித்துக் கொண்டுதான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். என்ன நோக்கம்? என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை சரியாய் மேய்த்து அவர்களை தேறினவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவன் மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். எக்ஸ்ட்ரா பவர் இல்ல, அதே உங்களுக்கு இருக்கிற அதே பவர், அதே பலன், அதே பிரச்சனைகள், அதே போராட்டங்களோடு கூட இத்தனை குடும்பங்களையும் அவன் செவ்வையான பாதையில் நடக்க தன்னுடைய தூக்கத்தை விட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து, சொல்ல போனா ஊழியக்காரன் தூக்கம் என்று சொல்லுகிறது அவனுக்கு சரியா வரவே வராது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு சரியாய் தூக்கம் வராது. ஏனென்றால் அவனுடைய மனதில் எல்லா குடும்பத்தை குறித்த காரியங்களும் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஊழியக்காரனுடைய துன்பங்களை தூக்கங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு ஊழியக்காரன் தேவ பக்தியாய் நடக்க என்ன செய்கிறான்? பிரயாசப்படுகிறான், மனதாயிருக்கிறான். ஏனென்றால் மந்தைக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமே. நீங்க போய் ஒரு இடத்துல கடனை வாங்கிடலாம், கடன் கேட்டுடலாம். ஆனா ஊழியக்காரன் போய் கேட்க முடியாது. என்றால் மந்தைக்கு மாதிரியா இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும். நீ கடன் வாங்காதிருப்பாயாண்டு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணணும்னா அவன் கடன் வாங்காதவனா இருக்க வேண்டும். அப்போ மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டுமே என்பதற்காக பல துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை போல பாடுள்ள மனுஷன் இத்தனை பாடுகள் மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தேவ பக்தியாய் நடந்தா தான் என்னுடைய மந்தைக்கு நான் மாதிரியா இருக்க முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்?
தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறதுனாலே பல துன்பங்களை அவர் சகிக்கத்தான் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 9லிருந்து வாசிக்கலாம். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். சிலர் ஊழியத்திலிருந்தும் என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போகிறார்கள். அப்ப பவுல் அதை என்ன சொல்றாரு? மிகவும் கவலையோடு கூட சொல்லுகிறார். எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பார் யோசித்து பாருங்க. இப்போ மூணாறுல எல்லாரும் போறோம். நம்ம 2 நாட்களாக ஒரு பெரிய காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு சரியா தூக்கமே இல்லை. பாஸ்டர் மாட்ட கேட்டு 2 நாளா எனக்கு தூக்கம் இல்லை. என்றால் அங்கே ஆலயம் கட்டுவதிலே ஒரு பிரச்சனை, கடைசி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டக்கூடாது என்று சொல்லி அங்கே வந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாள். போலீஸோடு வந்து விட்டார்கள். அப்படி எல்லாம் சொல்லும் போது எப்படிடா அந்த கட்டி முடிக்க போறாங்க, எப்படிடா பிரதிஷ்டை பண்ண போற? 2 நாள் தூக்கமே இல்லை. ஆண்டவருடைய முன்னால சமூகத்திலிருந்து சொல்ற 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. என்றால் அது சபையை குறித்த கவலை. அந்த சபையை கட்டி முடிக்க வேண்டியதை சரியான எந்த பிரச்சனை இல்லாமல் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், அதை குறித்த கவலை. இன்னும் 2 ஊழியக்காரர்கள் ஒரு மனம் இல்லாம இருக்கிறாங்க. 2 ஊழியக்காரங்க பார்த்தா பேசாம இருக்கிறாங்க. ஐயோ, நீங்க 2 பேரும் அங்க வாங்க, நீங்க ஒரு சமாதானமா இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கும். இந்த சபையின் பிரச்சனை இல்லாமல் சபையில ஏகப்பட்ட பிரச்சனை. 2 பேருடைய பிரச்சனை செஞ்சு பிடிக்கிறதுக்குள்ள நமக்கே உயிர் போயிடுது. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அப்ப வெளியே உள்ள சபைகளின் பிரச்சனைகள், ஊழியர்களுடைய பிரச்சனைகள், இன்னும் மற்றவருடைய போராட்டங்கள், இதையெல்லாம் தாண்டித்தான் அவர் உங்களை ஊழியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறதை போல பல மடங்கு இருக்கும். அவன் மத்தியிலும் அவன் உங்களுக்காய் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஊழியக்காரரை பத்தி தவறா பேசாதீங்க, ஊழியக்காரரை குறித்து குறைவா பேசாதீங்க. அது அந்த ஊழியக்காரனை எவ்வளவு வேதனைப்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஊழியக்காரனை நம்புங்க. அப்பதான் ஊழியக்காரன் சொல்ற பிரசங்கத்தை நீங்க நம்புவீங்க. ஊழியக்காரனே விசுவாசிக்கல, நம்பலன்னா எப்படி ஊழியக்காரன் சொல்ற பிரசங்கத்தை நம்புவீங்க? யோசித்து பாருங்க. அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். சிலர் பிரிந்து போகும்போது நீங்க நினைக்கிறீங்களா ஊழியக்காரனுக்கு அதுக்கு பாரம் இருக்காதான்னு? நம்ம பதில் சொல்லணுமே. இவ்வளவு நாள் நம்மளோட ரொம்ப அன்பா ஐக்கியமா இருந்து அவரை நடத்தணும், எல்லாம் கொண்டு வந்து நல்ல ஸ்டேஜில் நிறுத்தி பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணணும், நம்மோடு கூட என்னைக்கு இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப போயிட்டார். எவ்வளவு பாரம் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு எவ்வளவு பாரம் இருக்கும்? இப்படி ஒவ்வொரு பாரங்கள் ஊழியனை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. சரியா சாப்பிட முடியாது. ஒரு காரியம் சாப்பிட உட்காரும் போது தான் ஒரு போன் வரும், இன்னும் பிரச்சனைன்னு சொல்லி. எப்படி சாப்பிட முடியும்? ஒரு அந்த காரியத்தை நினைச்சா அன்னைக்கு தூக்கம் வராது, அலைந்து கொண்டுதான் இருப்பான். ஆனா ஒரு எவ்வளவு எண்ணங்கள் மனதிலே போய்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். சரி, இது 2 தீமோத்தேயு 10ல இருந்து வாசிங்களேன். 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இந்த 4 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு அந்த நாட்களில் இருந்த அந்த பிரச்சனைகள், என்னென்ன காரியங்களை பிரிந்து போனார்கள், விட்டு வந்தார்கள், அது அவனுக்கு தேவையா இருக்கிறது, இப்படி பல காரியங்களை அவர் யோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றா அவ்வளவு பிரயாசங்கள் இருக்கும். சரி, இருக்கட்டும். ஆனா இதை காட்டில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:29 வாசிக்கலாம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாக ஆகிறதில்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஒரு ஊழியக்காரனுடைய மனம் எரிந்து கொண்டிருக்கும். எப்ப தெரியுமா? ஒருவன் இடறுகிறான், ஒரு தவறை செய்கிறான். யாரும் அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், 2 பிள்ளைகள், ஒரு பையனும் பிள்ளையும் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன இல்லை, ஊழியக்காரனுக்கு தூக்கம் இல்லை. ஒரு தவறான இடத்துல ஒரு விசுவாசிய, ஒரு டாஸ்மாக் பக்கத்துல ஒரு விசுவாசிய பார்த்தான்னு சொன்னாலே அன்னைக்கு பாஸ்டருக்கு என்ன வராது? ஐயோ போயிருப்பாரோ, இல்ல நல்ல மனுஷன் தானே, ஆனா டாஸ்மாக் கிட்ட ஏன் போனாரு, டாஸ்மாக் வாசல்ல ஏன் நின்னாரு, இப்படி கேள்விப்படுறமே. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியங்களும் ஒருவன் இடரும் போது
இங்க இருக்கிற சில வாலிபர்கள் தலைமுடியை வெட்டாத போதே அது ஊழியக்காரருக்கு பாரமா இருக்கும். இங்க இருக்கிற சிலர்கள் என்ன போட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோம், லெகின்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். நான் போட்டுட்டு தான் வருவேங்கும் போது ஊழியக்காரனுக்கு வருத்தம் தான் இருக்கும், மனம் பற்றி எரியத்தான் செய்யும். என்னடா சொல்லிட்டே இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற இந்து கோயில்கள் கூட போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் இப்படி ஒழுக்கமாய் வாருங்கன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. பிளாக் ரெட் போடாதீங்கன்னு சொல்ற போட்டுட்டு வர்றாங்க, மனம் எரியத்தான் செய்யும். இதெல்லாம் இடறுதல். நீங்க ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நீங்கள் அப்படி இருந்து பாருங்க, அப்போ மற்றவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அப்போ அடிக்கடி சொல்லுவேன், ஒயிட் ஆர் லைட். எப்பவும் ஒயிட் உடுக்கணும்னு சொல்ல, லைட் உடுக்கலாம், நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதனால எல்லாவற்றையும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிறிய காரியம் முதல் ஒரு பெரிய காரியம் வரை ஊழியக்காரனுடைய மனது எரிந்து கொண்டே இருக்கும். என்றால் இடறுதல், அவர்கள் இடறுகிறார்கள், அவர்கள் மூலமாய் பிறர் இடறுகிறார்கள் என்று சொல்லும் போது ஊழியக்காரனுடைய மனம் என்ன செய்யும்? எரியுங்க. என் மனம் எரியுது. சிலருடைய பாரங்களை பார்க்கும்போது, சிலருடைய கடன் பிரச்சனைகளை பார்க்கும்போது, சிலருடைய தவறான நடவடிக்கைகளை பார்க்கும் போதெல்லாம், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி அடைச்சு விட்டாங்க அப்படிங்கும்போது ஊழியக்காரனுடைய மனம் என்ன செய்யும்? எரியும். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கும்போது ஊழியக்காரனுடைய மனம் எரியும். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்குமாக அவன் மிகவும் பிரயாசப்பட்டவனுடைய மனம் எரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எத்தனை குடும்பம், சுமார் ஒரு 100-120 குடும்பம்னு வச்சுக்கோமே. அப்போ நான் நினைக்கிறேன் 500 குடும்பம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு. 500 குடும்பம் இருந்தா ஒன்னும் கவலைப்பட மாட்டாங்க, வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க, யாரையும் நினைக்க மாட்டாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், கண் முன்னாக பார்க்கிறோம், ஒருவருடைய நிலைமையை பார்க்கிறோம், ஒருவன் விழுகிறதை பார்க்கிறோம், ஒருவன் தவறுகிறதை பார்க்கிறோம், ஒருவனுடைய கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம், ஒருவன் கவலைப்படுகிறதை கண்ணார பார்க்கும் போது ஊழியக்காரனுடைய இருதயம் என்ன செய்யுமா? தெரியும். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. கலாத்தியருக்கு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கலாத்தியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உலகத்திலே மிகப்பெரிய வலி எதென்றால் கற்ப வலி, கற்ப வேதனை தான். செத்து பிழைச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் ஒரு பெண் செத்து பிழைக்கிறாள், அவ்வளவு கற்ப வேதனைப்படுகிறாள். இப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து உருவாக வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இவருடைய சுபாவங்கள், பேச்சுக்கள், நடை பாவனைகள், அவருடைய வாழ்க்கை முறைமை எல்லாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அந்த மாறாமல் இருக்கும் போது அவர்களை குறித்து கற்ப வேதனைப்படுகிறான் ஒரு ஊழியன். வேற ஊழியங்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியல, இந்த ஊழியத்தில் அப்படித்தான். கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் அந்த ஊழியக்காரன் படுகிற வேதனை இருக்க சாதாரண வேதனை இல்ல, கற்ப வேதனை. ஒவ்வொரு நாள் அவன் கற்ப வேதனைப்படுகிறான். ஐயோ, இவங்களுக்கு இவ்வளவா யோசனை சொன்னமே, கேட்காம போயிட்டாங்களே, இப்படி பிரச்சனையில மாட்டி இருக்கிறாங்களே, இப்படி சொன்னமே கேட்கலையே, இப்படி அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இப்படி அவங்க வேதனைப்படுறாங்களே, இப்படி சமாதானமற்று இருக்கிறாங்களே, ஐயோ இவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம் கேட்கல, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை, ஒரு பையன் உங்களுடைய வீட்டில் இருக்கான்னா உங்களுடைய மனது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் சொன்னபடி கேட்கறது இல்ல, நீங்க சாதாரணமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சாப்பிடும் போதும் படுக்கும் போதும் தூங்கும் போதெல்லாம் ஐயோ இவன் மனம் போல நடக்கிறானே, ஐயோ இவன் சொல்லு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி மன வேதனைப்படும். அதற்கு பவுல் கொடுக்கிற பெயர் தான் கற்ப வேதனை. உங்களுடைய மாற்றங்கள் உண்டாகாமல் இருக்கும் போது நீங்க அப்படியே இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறீங்க, இன்னும் உங்களுடைய குணத்துல, உங்களுடைய செயல்ல, உங்க வாழ்க்கை தரத்துல நாங்க அதெல்லாம் மாற்றம் உண்டாகாமல் இருக்கும்போது, 10 வருஷமா இருந்த நிலைமையிலேயே அதே பிரச்சனையில் இருக்கிறீங்க, அதே கடன் பிரச்சனையில் இருக்கு, அதுல எல்லாம் விடிவு கிடைக்கல, எவ்வளவு பாரம், எவ்வளவு வேதனை இருக்கும் ஊழியனுக்கு தெரியுமா? அதான் வேதனை, கற்ப வேதனை. அல்லேலூயா. இது ஊழியன் படுகிற வேதனை. தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை போன்றவர்கள் இந்த வலியையும் இந்த வேதனையும் எல்லாம் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதுக்கு மேல தேவனோடு கூட பரிந்து பேசுவேன். எத்தனை நாள் நான் கூட ஃபாஸ்டிங் குறைவு. உங்களுக்கு பாஸ்டர் ஜெரால் எப்ப பார்த்தாலும் என்ன அவர் உபவாசம் தான். யாருக்காக அவருக்கு உபவாசம், இவருக்காக உபவாசம், இப்படி உபவாசமே போட்டுட்டு இருக்கிறாரு, அலையிறாரு, ரொம்ப அலையிறாரு. நான் சொல்றேன் இவ்வளவு அலையாதீங்கன்னு சொல்றேன். இல்ல, போகணும், பார்க்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். என்னை காட்டணும். எனக்கு வயசாகி போச்சு. நான் ஆரம்ப காலத்துல அப்படித்தான் இருந்தேன். அவருக்கு ஆரம்ப காலம் அப்படித்தான் இருப்பாரு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அவ்வளவாக உங்களுக்காக பிரயாசப்படுவோம், உபவாசம் எடுத்து உங்களுக்காக அந்த பிரயாசப்படுகிற அந்த கற்ப வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த ஊழியனுக்கு நீங்க என்ன பிரதித்தரம் செய்ய போறீங்க? பவுல் சொல்றாரு, இதையெல்லாம் நான் செஞ்சேன். எபேசிய சபைக்கு செஞ்சேன், கலாத்திய சபைக்கு செஞ்சேன், தெசலோனிக்கே செஞ்சேன், இப்படி எல்லா சபைக்கும் நான் செஞ்சேன். அந்த பவுலுக்கு அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு மனசு இருந்தா செய்யலாம். கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். பவுல் இவ்வளவு பாடுகளை, பிரயாசங்களை, கஷ்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை எல்லாம் பட்டு கற்ப வேதனை பட்டிருக்கிற அந்த ஊழியனை ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவனுக்கு ஆறுதல். நம்ம இவங்களுக்காக பாடுபடுறோம், இவங்களுக்காக அலைந்து திரியும் நாடுகள் நாடுகளாக, சபைகள் சபைகளாக அலைந்து திரிகிறேனே, கஷ்டப்படுகிறேனே, கற்ப வேதனைப்படுகிறேனே. என்னை இந்த ஜனங்கள் தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்து இயேசுவை போல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் ஜீவனையும் கொடுக்கணும் அப்படின்னு பவுல் நினைக்கிறார். அதனால்தான் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஏன்னா இப்படி அந்த ஜனங்களுக்காக படுகிற கற்ப வேதனையின் மத்தியிலே அந்த ஜனங்கள் பவுலை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியனை பார்க்கும்போது ஒரு தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் பார்க்கணும். அதைத்தான் பவுல் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாக சொல்றேன், இந்த அளவுக்கு நம்ம ஊழியனை பார்க்கும்போது தான் அவர் சொல்ற சத்தியம் நம்முடைய மனசுல இறங்கும். ஏதோ பாஸ்டர் வந்தாரு பிரசங்கம் பண்ண, நோ நோ, உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிற ஊழியன் உங்கள் முன்னாலே நிற்கும் போது நீங்கள் அவரை தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் பார்க்கணும், ஏற்றுக்கொள்ளணும். உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு தேவதூதனுடைய வீட்டுக்கு வருகிறார், கிறிஸ்து இயேசுவினுடைய வீட்டுக்கு வருகிறார். அவரை பார்க்கும் போது கொடுக்கக்கூடிய கனம் தேவதூதனுக்கு கொடுக்கிற கரத்தை போல, கிறிஸ்து இயேசுக்கு கொடுக்கிற கரத்தை போல, அவரிடத்தில் பேசும்போது அத்தனை மரியாதையோடு, அத்தனை அன்போடு பேசணும். தேவதூதனே உங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்படி உபசரிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க விசாரிப்பத குறைபட்டவங்கன்னு நான் சொல்லல. இப்போ பவுலுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை முதல்ல அவரை ஏற்றுக்கொண்ட போதே தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்க அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு பாஸ்டர் பாஸ்டர்னா இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. பைபிள் எடுத்தவங்க எல்லாம் பாஸ்டர் தான். நிறைய பாஸ்டர் இருக்காங்க. பாஸ்டர் மீட்டிங்கு நிறைய பாஸ்டர் வருவாங்க, அவங்களுக்கு சபையே இருக்காது. இப்படி எல்லாம் பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிற உங்களுடைய ஊழியனை நீங்கள் பார்க்கும்போது அவன் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொள்ளணும். வீட்டுக்கு கிறிஸ்து இயேசு வந்தா எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்க? தேவதூதன் வந்தா எப்படி ஏற்றுக்கொள்ளுவீங்க? உங்களிடத்துல தேவதூதன் வந்து பேசும்போது நீங்க எதிர்த்து பேசுவீங்களா? திருப்பி பேசுவீங்களா? தேவதூதன் பேசுறாரு, வைத்தியா இருப்போன்னு பேசுவீங்களா? யோசிக்கணும்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுதான் தேவனுடைய ஊழியனுக்கு அவர் கொடுத்த பிரதிபலன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். ஊழியனுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் மேல் பாசமா இருந்தாங்க. கண்களை பிடுங்கி கொடுக்க, எனக்கு உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள்.
அப்ப பாருங்க, பவுல் அவர்களுக்காக ஊழியம் செய்தான். அவர்கள் இவனுக்கு மேலே வைத்திருந்த அன்பினாலே கண்களை பிடுங்கி கொடுக்க முடியுமானால் அதையும் செய்திருப்பார்கள். அப்படி நேசிக்கிறீங்களா உங்க ஊழியரை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு அன்பா இருந்து. ஒருத்தருக்கு கண்ணு வேணும்னு, ஒரு ஊழியக்காரன் கண்ணு வேணும்னு வச்சுப்போம், நீங்க பிடுங்கி கொடுக்க மனசா இருப்பீங்களா? பாஸ்டர் உங்க கண்ணு போனா நான் கண்ணு தர்றேன் பாஸ்டர், அப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? கடவுளே, சும்மா பேச்சுக்கு கூட யாரும் இல்லை, 2-3 பேர் இருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் புரியலையோ, அப்படியே ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டு இருந்தீங்களோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையோ? யோசித்து பாருங்க. கண்களை பிடுங்கி கொடுக்க அதையும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் சொல்றார். அவ்வளவா நேசித்தார்கள். பவுலுக்கு பிரதியுத்தரமாக செய்ததெல்லாம் அவ்வளவு அன்பு செலுத்தி தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டு கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடியமானால் அவ்வளவாய் கொடுக்கத்தக்கதாக அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ரோமருக்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்படி ஊழியத்திலே மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அந்த சகோதரி பவுலுக்காக அவனோடு கூட இருந்த ஊழியர்களுக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்டார்களாம். அல்லேலூயா. ஊழியத்திற்காக அவரோடு கூட பிரயாசப்பட வேண்டியது அந்த விசுவாசிகளுடைய என்ன இருக்கு, கண்டிப்பாக அவர் தேவையா இருக்கிறது. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டாள்னு சொல்லி இருக்கிறது. ஊழியரோடு கூட சேர்ந்து நீங்களும் பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி எல்லாருமாக தேவனுடைய சந்நிதியிலே ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக நாம் அங்கே நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரோமருக்கு 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் அங்கே சொல்லி இருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. சொல்றதுக்கே இவ்வளவு கஷ்டம். நீங்களா கழுத்தை கொடுப்பீங்க? இதை கேட்ட உடனே உங்களுடைய உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணம் உண்டாயிருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஊழியக்காரனுக்காக, அவருடைய பிராணனுக்காக என்னுடைய கழுத்தையும் கொடுப்பேன். கழுத்தை கொடுக்கிறதுனா என்னங்க? அந்த பாரத்தை நாம சொந்தம் அதை தன்னுடைய வேலையாக எடுத்துக்கொண்டு அப்படி இருக்கிற ஒரு அனுபவம் தாங்க இருக்கணும். அதைத்தான் சொல்லி இருக்கிறாரு. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஊழியனுடைய பிராணனுக்காக, வாழ்க்கைக்காக, உயிருக்காக தங்களுடைய கழுத்தையும் கொடுத்தார்கள். அதனால தாங்க அந்த விசுவாசிகள் மேல பவுல் அவ்வளவு வாஞ்சியா இருந்தார். ஜெபித்தார், போய் ராத்திரி பகலா அவர்களுக்காக சத்தியம் சொன்னார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணாரு, அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்தினாரு. காரணம் என்ன? அந்த ஜனங்கள் பாராட்டின அன்பு. அல்லேலூயா. ஜனங்கள் பாராட்டின அன்பு அவ்வளவா இருந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 36ஆம் வசனம் தானா? இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்களோடு கூட ஜெபம் பண்ணினான். இல்ல அவர்கள் கழுத்தை கட்டிக்கொண்டு, எத்தனாம் வசனம்? 38. ஓகே. பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஜனங்கள் பவுலின் மேல, ஊழியன் மேலே வைத்திருந்த அன்பு. ஊழியன் மேல அவ்வளவு அன்பா இருக்கணுங்க. அவர் போறாரு, அவர் சொல்லிட்டு போறாரு, நான் போறேன், திரும்ப வரணும் என்ன தெரியல, இந்த போராட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறப்படும் போது பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனே கூடனே போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்யறதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எவ்வளவு அன்பா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம தவறா இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா அவ்வளவாக பவுலை அவர்கள் நேசித்தார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியனை அவர்கள் நேசித்தார்கள். அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள்.
யாராவது பாஸ்டர் அனுப்ப போயிருக்கீங்களா? வழி அனுப்ப போயிருக்கீங்களா? கூட போயிருக்கீங்களா? பாஸ்டர் கூப்பிட்டா கூட அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு சொல்றீங்களே தவிர பாஸ்டர் நிறைய இடத்துக்கு தனியா போறாரு. நான் போறதில்ல. பாஸ்டர் தனியா போறாரு. பாஸ்டர் நான் வர்றேன் பாஸ்டர், நீங்க எப்போ கூப்பிடுங்க ஈவினிங் அப்படின்னு ஒரு 2-3 பேர் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2-3 பேரா போய் ஒரு வீட்டுல சந்திச்சு போய் ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவரோடு போனார்கள். அவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் சொல்ல வர்றேங்க. பவுல் ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு அவன் மேல் வைத்திருந்த நேசத்தின் அடையாளம் தான் அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அல்லேலூயா. அவன் இடத்துக்கு சென்று அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, கொஞ்சமல்ல. அன்பு செலுத்தினார்கள். கீழே நீங்கள் வாழ்த்து பார்க்கும்போது அங்கே என்ன செய்தார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மிகுந்த அன்பு பாராட்டினார்கள். ஒரு ஊழியன் உங்களிடத்திலிருந்து பணத்தை பொருளை அல்லங்க, உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியனை நீங்க நேசிக்கணும், ஒரு ஊழியன் மேல் அன்பு செலுத்தணும். இந்த தீவார் எங்களுக்கு பாராட்டிய அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையில பிடித்திருந்த மழைக்காமல் குளிர்காமல் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். குளிர்துன்னு சொன்ன உடனே நெருப்பை மூட்டி அவர்களுக்காக யோசித்து பாருங்க. ஊழியனுக்கு குளிர்துன்னா உடனே என்ன செய்யறாங்க? நெருப்பை மூட்டி அங்கே அனைவரை சேர்த்து கொண்டார்கள். சொல்ல அன்பில் ஒரு 50% அன்பு உங்களுக்கு இருக்குதா? இல்ல எனக்கு 100% இருக்குன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி சிலரை கண்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொலேசியர் 1:3 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராய் பரிசுத்தவான்கள் மேல் ஊழியர்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, அவர் கேள்விப்படுறது அவருடைய அன்பு. சபையார் தேவ பிள்ளைகள் அந்த ஊழியர் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் அதுதாங்க கணக்கு. சபை ஊழியன் மேல் அவ்வளவு அன்பா இருக்கணும். உங்கள் அன்பை குறித்து மற்றவர் கேள்விப்படணும். இந்த பாஸ்டர் மேல எவ்வளவு அன்பு. பாஸ்டர் குறித்து நீங்க ஒரு இடத்துல குறை சொல்றீங்கன்னு வைப்போம், அவங்க என்ன நினைப்பாங்க? அன்பாவா இருக்கிறேன்னு நினைப்பாங்க. ஐயோ அவங்க சபையிலே பிரிவினை இருக்கு போல் இருக்கு, அவங்க சபையிலே பிரச்சனை இருக்கு போல் இருக்கு, அந்த ஊழியக்காரர் மேல இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு குறை சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஊழியனை குறித்து ஒரு மற்றொரு விசுவாசியிடத்திலோ மற்ற சபை விசுவாசியிடத்திலோ புறஜாதிகள் மத்தியிலோ எந்த ஒரு குறையும் எப்போதுமே சொல்லக்கூடாது. அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்படி சொல்லவே கூடாது. சொன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. நீங்கள் அன்பு செலுத்துறது தான் அவங்க கேள்விப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். சொல்லுமா, மதிக்கணுங்க. உங்களை விசாரிக்கிறவர்களை, உங்களை புத்தி சொல்லுகிற ஊழியக்காரனை, உங்களை விசாரிக்கிறவருக்கு நீங்க மதிக்கணும். அது சொல்லிட்டு மதித்து சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அடுத்தபடியா வைக்க வேண்டிய இடம் உங்களுடைய ஊழியருக்கு தான் இருக்குது. ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து அக்கறை உடையவர், உங்களுடைய ஆத்துமாக்களை மதித்து உங்களுடைய ஆத்துமாக்களை தேற்றி உங்களுடைய ஆத்துமாக்களை சரியான பாதையில நடத்துகிற ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருக்கு அடுத்தபடியா உங்களுடைய வாழ்க்கையில பிரிஃபரன்ஸ் இருக்கும்னா முதல் பிரிஃபரன்ஸ் ஆண்டவர், இரண்டாவது தேவ ஊழியர். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறான் ஊழியர்.
அவர்தான் எனக்கு அக்கறை உள்ளவர், அவர்தான் என் மேல அக்கறை உள்ளவர், என்னை விசாரிக்கிறார், என்னை நடத்துகிறார், எனக்கு தேவையான ஆவிக்குரிய நன்மைகளை அவர் கொடுக்கிறார். அவர்தான் இரண்டாவது. அதுக்கு பிறகுதான் குடும்பம், அதுக்கு பிறகுதான் எல்லாமே. சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சபையில ஒரு போர்டு போஸ்டர்லாம் வச்சிருந்தோம். அதுல மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அதுதாங்க வாழ்க்கையின் பிரிஃபரன்ஸ். இதுதான் வாழ்க்கையின் பிரிஃபரன்ஸ். மை காட், மை சர்ச், மை பாஸ்டர், மை ஹஸ்பண்ட், மை வைஃப், மை சில்ட்ரன். இது எல்லாம் கீழே தான். இந்த பிரிஃபரன்ஸ் வச்சு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் புதுசா இருக்கிறீங்க, இதை நீங்க கேள்விப்பட்டதில்லை. இது வேத வசனத்தின் அடிப்படையில் தான். மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உங்களுடைய வாழ்க்கையில பிரிஃபரன்ஸா வச்சுக்க. தமிழ் முன்னுரிமை, முன்னுரிமை. வாழ்க்கையில இதை முன்னுரிமையாய் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே சொல்லப்பட்டிருக்கு, மதித்து அவளுடைய கிரியை நிமித்தம் அவளை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளுங்கள். மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளுங்கள். மதிக்கணும், அவளை அன்பா எண்ணிக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டு ரோமர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, சரி 16, ரோமர் 16:7 வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்காயையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். காவல்ல இருக்கிற, காவல்னா ஜெயில இருக்கிறார். ஜெயில இருக்கும்போது அவரோடு கூட இந்த 2 விசுவாசிகள் அங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஜெயிலுக்கு போனாலும் நான் வர்றேன் பாஸ்டர் கூட. ஹலோ, ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமாங்க. அவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆறுதல் அளிக்கிறது என்ன தெரியுமா? என்னோடு கூட அந்தோனிக்கை யூனியாவும் இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்றாரு. நான் காவல்ல இருக்க பெரிய பிரச்சனை இல்லைங்க, என்னோடு கூட அவங்க இருக்கிறாங்க. ஊழியனோட அவருடைய துன்பத்துல, அவருடைய கஷ்டத்துல, அவர் சிறைச்சாலையில் இருக்கிறதுல, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நீங்க உங்க ஊழியனோட இருக்கணும். அதைத்தான் இங்க பவுல் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு. கொலோசியர் 4:10 சொல்றார், என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல காவல்ல இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் இருக்கு, அரிஸ்தர்க்கு. அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மீண்டும் அவர் காவல்ல இருக்கிறார். அப்பொழுது அவரோடு கூட விசுவாசிகள் இருக்கிறாங்க. தனியா விடலங்க. இது அர்த்தம் என்னவென்றால், ஊழியக்காண்டிய பிரச்சனையிலே, ஊழியக்காண்டிய வேதனையிலே, ஊழியக்காண்டிய அப்படியேப்பட்ட சூழ்நிலைமையிலே ஊழியக்காரனை தனியா விடல, நாங்களும் கூட இருக்கிறோம்னு சொன்னாங்க. பாஸ்டர், நீங்க எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் நாங்க உங்களோட இருக்கிறோம் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பவுலின் ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இப்பேற்பட்ட விசுவாசிகள், இப்பேற்பட்ட தேவ ஜனங்கள் அவருக்கு உதவியாயிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:25. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்நானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோயத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். குறைச்சலுக்கு உதவி செய்தவன். ஊழியக்காண்டிய குறைவிலே என்னென்ன குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளிலே உதவி செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதான் ஒரு விசுவாசியுடைய கடமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாராயிருந்தார்? என் சகோதரனும் என்னுடன் வேலையாளும் என் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவருமான எப்பாப்பிராத்து. அல்லேலூயா. ஊழியக்காண்டிய குறைவில் அந்த குறைவை நம்ம நிறைவேற்ற நம்மாலான எல்லாத்தையும் செய்யும். பவுல் அதுதான் சொல்றாரு. ஐயா, நான் ஓட்டத்தை முடிச்சேன், இத்தனை ஊழியத்தை செய்து நிறைவேற்ற எனக்கு காரணமா இருந்தது தெரியுமா? என்னுடைய குறைவிலே எனக்கு உதவி செய்து. அல்லேலூயா,
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை வாசிக்கும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் 8ஆம் அதிகாரம் 2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சொல்லுமா, விசுவாசிகள் எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்கல, கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க. எப்படி தரித்திரம்? கொடிய தரித்திரம். உபத்திரம் ஒரு பக்கம், கொடிய தரித்திரம் ஒரு பக்கம். ஆனால் அதன் மத்தியிலே தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எல்லாம் இருக்கும்போது கொடுக்கிறது கொடு அல்ல, கொடுத்தல் அல்ல, இல்லாமையிலே கொடுக்கிறது அங்க கொடுத்தல். இவர்கள் மிக உபத்திரவப்பட்டார்கள், கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஒரு ஊழியம் வெற்றி அடைய வேண்டுமானால் உதாரத்துவமாய் ஜனங்கள் கொடுக்க, தங்களுடைய ஏழ்மையிலும் தங்களுடைய தரித்திரத்திலும் கொடுக்கணும். கொடுத்தாங்க. பவுல் சொல்றாரு, அவருடைய ஊழியம் நிறைவேற்றப்படுவதற்கு மிகுதியான பணம் தேவையாயிருந்தது. அதை யார் கொடுத்தார்கள் என்றால் பணக்காரர்கள் கொடுக்கல, கொடிய தரித்திரத்தில் இருந்த ஜனங்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டோம், சிஸ்டர் நீங்க ஏன் டீ வடை சாப்பிடாம போறீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க, பாஸ்டர் அதுக்கான காசு இருக்காது பாஸ்டர், அதனால போயிடும். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. 1000 ரூபா மாசம் காணிக்க கொடுக்குறாங்க, ஒரு டீ வடையை சாப்பிட்ற 15 ரூபா அவங்க கையில இல்லாம இருக்குதே அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. கொடிய தரித்திரத்துல உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறாங்க. பெரிய சந்தோஷம். இங்க இருக்கிற பணக்காரர்கள் கொடுக்காதவங்க இருக்கிறாங்க, பல வருஷமாய் தசமாம் கொடுக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஏழை ஜனங்கள் ஒரு மாசம் 1000 ரூபா காணிக்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு டீ வடை சாப்பிட்றதுக்கு காசு இல்லை என்று உள்ள உடைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இவர்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். அதுக்குதான் இன்னைக்கு ஒரு டோக்கன் வச்சிருக்கேன். இந்த டோக்கன் என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையாவது காசு இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த லிஃப்ட் பக்கத்துல, கீழே உள்ள லிஃப்ட் பக்கத்துல ஜெபராஜ் நிற்பாங்க. டோக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா அங்க போய் காசு இல்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். டோக்கன் கொடுங்கன்னா டோக்கன், யாரு கேட்டாலும் டோக்கன் கொடுத்துருவாரு. நீங்க போய் டீ வடை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும். காசு இல்லைங்கிறதுக்காக யாரும் அதை சாப்பிடாம போகக்கூடாது. இங்கே கொடுக்கப்படுவது எல்லாம் இலவசமானவைகள், எதுவுமே காசு கொடுத்து நீங்க செய்யும். ஆனால் ஒரு மாதத்திற்கு நம்ம 2000 ரூபான்னா, ஒரு வருஷம் ஒரு வாரத்துக்கு 2000 ரூபான்னா, ஒரு மாதத்திற்கு 8000 ரூபாய் ஊழியத்தில் செலவுபடுங்கிறார். அதில் செலவை அப்படி நம்ம சரி செய்து கொள்கிறோம். 15 ரூபாய்க்கு டீ காஃபி வாங்கி அப்படியே கொடுத்துட்றோம், அவ்வளோதான். அதை நம்ம இப்போதைக்கு நம்ம அதை தாங்க முடியாது நம்மளால, ஏன்னா நம்முடைய செலவுகள் அதிகமாகிவிட்டது. ஏன் சொல்றேன்னா, கொடிய தரித்திரத்தில் எப்படி இவங்க 100,000 ரூபாய் கொடுக்குறாங்க? எனக்கு நைட் ரொம்ப நேரம் தூக்கம் வரல. இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்களே. அவ்வளவுன்னா ஒரு வாரம் 15 ரூபாய் கொடுத்து டீ குடிக்க முடியல அப்படிங்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே. அதனால்தான் நேற்று உட்கார்ந்து இந்த டோக்கன் ரெடி பண்ணி யாரும் எதுவும் நினைக்க கூடாது, போகும்போது இந்த லிஃப்ட் பக்கத்தில் நிற்பாங்க. டோக்கன் கொடுங்கன்னா டோக்கன் கொடுத்தா, நீங்க கொண்டு கொடுத்தா உங்களுக்கு டீ வடையும் கொடுத்துடணும். ஓகேவா ஜோசப்? அந்த டோக்கன் கொடுக்கணும், கொடுத்துடணும், காசு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. காசு கொடுக்காம எல்லாரும் கொடுத்துட்டு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லவும் முடியாது, அது முடியாது. காசு இருக்கிறவங்க ஒண்ணு தெரியுமா, நான் பேப்பர்ல ஒரு செய்தி வாசித்தேன். அது என்ன என்றால், ஃப்ரீ காஃபி அப்படி ஒண்ணு இருக்கு. ஃப்ரீ காஃபி அப்படின்னா ஹோட்டல்ல, எல்லா ஹோட்டல்ல இல்ல, சில ஹோட்டல்ல எல்லாம் என்ன இருக்குன்னா, அங்க சாப்பிட்றவங்க 2 ஃப்ரீ காஃபிக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அல்ல ஒரு ஃப்ரீ காஃபிக்கு எடுத்துக்கோங்கன்னு பில் பே பண்ணும்போது அதையும் கொடுத்துருவாங்க. அந்த ஹோட்டல்காரன் அங்கே வழக்கமா வர்ற சிலவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து காஃபி கொடுக்க முடியாது. அவங்க வழக்கம் வந்து ஃப்ரீ காஃபி இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப அவர் பார்ப்பாரு, இன்னைக்கு 3 பேர் ஃப்ரீ காஃபி காசு கொடுத்துருக்காங்கன்னா 3 பேருக்கு என்ன கொடுத்துருவாரு? ஃப்ரீ காஃபி. நல்ல வழக்கம். ஃப்ரீ காஃபி அப்படி ஒன்று நிறைய ஹோட்டல்ஸ்ல அப்படி இருக்குதான். நிறைய பேர் வந்து குடிக்க காசு இல்லாமல் இருக்கும்போது ஃப்ரீ காஃபி இருக்கான்னு போய் அவர்கிட்ட கேட்பாங்க. இருந்துன்னா அவர் இருக்குன்னு சொல்றாரு. இல்லை இன்னும் வரல, ஒரு போயிடுவாரு. ஏன்னா எல்லாரும் வர்ற எல்லாருக்கும் அவர் ஃப்ரீயா காஃபி கொடுக்கும். அதனால நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா,
ஃப்ரீ டீ அப்படின்னு கொஞ்சம் கொடுங்களேன். காசு இருக்கிறவங்க 20 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா வாங்காம போங்க. 15 ரூபா தானே. 20 ரூபா கொடுத்துட்டு அந்த 5 ரூபா மிச்சம் வாங்காம போனா கூட 10 பேருக்கு கொடுக்கலாம் தானே. அந்த 5 ரூபா கொடு அப்படின்ட்டுலாம் நிக்கிறோம் பாருங்க. இப்படியெல்லாம் ஒரு இரக்கமுள்ள மனது நமக்கு இருக்கணுங்க. இரக்கமுள்ள மனசு இருக்கணும். 4 பேருக்கு பில் பே பண்றோம், 4 பேருக்கு இலவசமா நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கெத்துங்க. அதாங்க கெத்து. இல்லாதவங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறோம்னா அதுதாங்க கெத்து. நாம கெத்தா நடக்கிறது இல்லை. இல்லாதவங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது அதுதாங்க கெத்து. அதைத்தான் கெத்தா நினைக்கணுமே தவிர நாம டிப் டாப் நம்ம அப்படி நம்ம இப்படி சாப்பிடுறது அப்படி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுதான் கெத்து. சரி, இங்க பாருங்க, குறைவில் உதவி செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஃப்ரீ காஃபி, ஃப்ரீ டீ இருந்து கிடைக்கும். டோக்கன் வாங்கிக்கோங்க. யாரும் எதுவும் நினைக்கக்கூடாது. போகும்போதே டோக்கன் ஒரு 10 நிமிஷம் அங்கே நிற்கணும். கீழே போயிட்டு 10 நிமிஷம் நிற்கணும். கேட்குறவங்களுக்கு டோக்கன் கொடுத்து டோக்கன் வாங்கி இருக்கட்டும். அல்லேலூயா. யாரும் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது. சில்லறை இல்லாமல் சிலவங்க வாங்கலாம். மறந்து வந்தவங்க இருப்பாங்க. அதை வாங்குறதுல யாரும் என்ன செய்யக்கூடாது, ஒரு இழிவா நினைக்கக்கூடாது. டோக்கன் கொடுங்க. என்னுடைய ரைட், என்னுடைய பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு டோக்கன் கொடுங்கன்னு என்ன செய்யணும், ரைட்டா கேட்டு வாங்கி போய் என்ன செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அப்படியாக அவள் குறைவில் உதவி செய்தார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, இந்த வசனத்தை நேற்று வாசித்த போதுதான் எனக்கு அதை செய்யணும். மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுவில் கொடிய தரித்திரமுடையவளாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவளுடைய காணிக்கை கவரெல்லாம் தசமாத்தையெல்லாம் எடுத்து வேதனையோடு தான் அதை நான் எடுப்பேன். இவங்க இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவர் இவளுடைய நிலைமையை மாற்றும். இவள் இப்படியே இருக்கக்கூடாது, என் நிலைமை மாறணும், என் கடன் பாரங்கள் மாறணும், என் பிரச்சனை தீரணும், இப்படி சொல்லி இருக்கிற எழுதியிருக்கிற அந்த பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு ஜெபித்து தான் அந்த பணத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். சொல்றாரு பாருங்க, நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல். இவங்க இவ்வளவுதான் கொடுப்பாங்க, இவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, கொடுக்கல. தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்தல்னா என்னங்க? சொல்லுங்க செய்யறோம்னு அர்த்தம். அதான் ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒப்பு கொடுத்துட்டா, நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா சொல்லுங்க செய்யறேன்னு தான் அர்த்தம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் ஊழியத்துக்கு போனா ஊழியத்துக்கு போறேன். ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் வீடு கட்டுறேன்னா கட்டுறேன், இல்லாட்டி கட்டல. ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டேன், உங்க சித்தம் இருந்தா இதை தாங்க, இல்லாட்டி தாங்க. ஒப்பு கொடுத்துட்டோம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு, முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. முதல்ல கர்த்தருக்கு தாங்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதோட விட்டுறாதீங்க. பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். பவுல் சொல்றாரு, கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தருக்கு அவங்க ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லைங்க, தங்களை தாங்களே எங்களுக்கும். பாஸ்டர் என்ன செய்யணும் சொல்லுங்க பாஸ்டர், இதை பத்தி என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஓகே, நான் ஒபே பண்றேன் பாஸ்டர். இந்த பிரச்சனையில் நீங்க சொல்ற முடிவுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் பாஸ்டர். இந்த பிரச்சனை ஆண்டவரே, காலத்தில எல்லாம் பிரச்சனை தீர்த்து வைக்கிறது பாஸ்டருக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கணவன் மனைவி சண்டையோட வர்றாங்கன்னு வச்சுக்கோ, நீங்க செஞ்ச தப்பு, நீங்க செஞ்ச தப்பு, இனிமே இப்படி இருங்க. சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், இருவாங்க. இப்போவா பாஸ்டருக்கு மண்டையெல்லாம் குழம்பி, மண்டையெல்லாம் குழம்பி, ஐயோ என்ன சரி, ஏற்கனவே பாஸ்டர் மண்டை குழம்பி இருக்குது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஊழியனுக்கு ஒப்பு கொடுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஊழியன் அநியாயமா எதையும் சொல்ல மாட்டாங்க, யாரையும் பிரியப்படுத்த சொல்ல மாட்டாங்க, நீதியான காரியத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்புங்க. ஒரு பக்கம் பேசவே மாட்டாங்க. பேசினவங்க ஊழியக்காரங்க இல்லை. ஆனா உங்களுடைய பார்வையில நியாயத்தை சொல்லும் போது அது உங்களுக்கு இது அநியாயமா தோன்றலாம். இல்ல, ஒரு ஊழியக்காரன் வேத வசனத்தின்படியாகவும் தேவன் கொடுத்த ஞானத்தின்படியாகவும் ஒரு காரியத்துக்கு தீர்ப்பு சொல்லுகிறார், இப்படித்தான் அப்படின்னா அதுதாங்க ஒப்பு கொடுத்தல். முதலாவது கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு. அதனால தாங்க ஸ்மூத்தா போச்சு. அப்படி ஊழியம் ஸ்மூத்தா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிகள் முதல்ல கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க, இரண்டாவது ஊழியனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஒப்பு
ஆண்டவர்களோட நேரடியா பேசுறது இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வர்றேன்னு சொன்னார் வைப்போம். அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அதெல்லாம் முடியாது சார், இயேசுவே நான் எனக்கு முதல்ல சொல்லுங்க அப்படிம்போம். இல்லை, என்னால 10 பேர் வர காத்திருக்க முடியாது. நமக்கெல்லாம் எங்கேயாவது காத்திருக்க முடியுதா? பயங்கர டென்ஷன் ஆகுது இல்லை? டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்துருந்தா கூட வரிசையில் உட்கார்ந்துருந்தா என்ன வருது? என்னடா இத்தனை கூட்டம், இத்தனை வருஷம், இன்னும் 8 பேர் இருக்காங்க, இன்னும் 10 பேர் இருக்காங்க, டென்ஷன் ஆகுது இல்ல? பொறுமை இல்லைல்ல? யோசித்து பாருங்க. முதலாவது கர்த்தருக்கு உங்களை ஒப்பு, இரண்டாவது ஊழியக்காரனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6:10. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவ ஊழியர்களுக்கு அவள் ஊழியம் செய்தார்கள். அதுவும் ஒரு ஊழியம் தாங்க. நீங்க இந்த மாதிரி பைபிள் எடுத்துட்டு வீடு வீடா போய் அல்லது மேடை போட்டு பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் இல்ல. ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்வதும் ஊழியம். அதை பவுல் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அநீதி உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்கிறது எதனால? அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்காக நீங்கள் ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்றீங்க. அதான் சொல்லப்படுது, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யும் போது அதை தேவன் மறந்து விட மாட்டார். ஏனென்றால் அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அநீதி உள்ளவர் மறந்து விடுவார். ஆனா இவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்தையும் கர்த்தர் நினைவிலே வைத்திருந்து அதற்கான பிரதிபலனை உங்களுக்கு தருவார். உங்களால போய் பிரசங்கம் பண்ண முடியல, உங்களால போய் பைபிளை எடுத்துட்டு அங்கங்கே, பாஸ்டர் என்ன செய்யணும் பாஸ்டர் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் பாஸ்டர், என்ன சொல்லுங்க பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சபையில நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நம்முடைய சபையில் அப்படி இருந்துச்சு. இப்போ பாஸ்ட் தான் லோக்கல் நடக்கணும். அங்க போனாலும் பாஸ்டர், இங்க போனாலும் பாஸ்டர், வீட்டுக்கு வாங்கினாலும் பாஸ்டர், கடையை சர்ச்சைக்கு வாங்கினாலும் பாஸ்டர், எல்லாம் பாஸ்டர், எல்லாம் பாஸ்டர், எல்லாம் பாஸ்டர். இல்ல, ஊழியக்காரனுக்கு ஊழியம் அப்படி நீங்க செய்தீங்கன்னா அது அவருடைய நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அல்லேலூயா. அதை கர்த்தர் ஒருபோதும் மறந்துவிட. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனாளவர்களும் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அகாயா தேசத்திலே பவுல் ஊழியம் செய்த போது அங்கே ஸ்தேவானுடைய வீட்டார் முதற் பலனாக ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சொல்லுமா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணித்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு சபையிலும் காணப்பட வேண்டும். இது அங்கே அகாயாவிலே காணப்பட்டது. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கார்? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் வேதத்தில் ஏன் எழுதி வைக்கணும்? அன்றைக்குள்ள சபையார் மட்டுமல்ல, இன்றைக்குள்ள சபையாரும் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக எழுதி வைக்கல? அன்றைக்கு தேவ ஊழியனுக்கு விசுவாசிகள் இதையெல்லாம் செய்தார்கள். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாண்டிய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனாளர் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு எத்தனை பேர் முன் வர்றீங்க? எந்திரிச்சிருங்க பார்க்கலாம். ஓகே, நல்ல கேள்வி. திடீர்னு ஒரு கேள்வி. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? ரொம்ப
இதுதாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். தேவனுக்கு ஊழியம் ஏதோ சொல்லி இருக்கு, எல்லாரும் தேவனுக்கு ஊழியம், எல்லாரும் செய்யவிட்டாலும் சிலர் ஆயிலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை, ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை இருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமா நம்புறேன், ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஜாதி ஜனங்களை சந்திப்பார். உங்கள் மூலமாக அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்வார். உங்களுடைய எதிர்காலம் ஊழியத்தின் பிரதிபலனை சந்திக்கிற நாட்களாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தையும் கொடுத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் இவர்களை கனம் பண்ணுவீராக. இந்த நாளிலிருந்து நான் ஊழியம் செய்வதற்கு தேவனுக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்ற இந்த எண்ணத்தோடு கூட இந்த பிள்ளைகள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வளர்த்து கட்டி எழுப்பத்தக்கதாக இவர்களுக்கு ஆண்டவரை வேதத்தின் மகத்துவங்களை காண்பித்துக் கொடும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்ற காரியங்களை கர்த்தர் இவர்களுக்கு போதித்தரலும். எதிர்காலத்திலே தேவனுடைய ஊழியர்கள் நிற்கிற இடத்துல இவர்கள் நின்று கனம் பண்ணப்பட இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அல்லேலூயா. அடுத்த கேள்வி என்ன? ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யும்படியா எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? தாமதம் தெரியல. ஓகே, வேண்டாம் வேண்டாம், கஷ்டப்பட்டு யாரும் எந்திக்க வேண்டாம். கஷ்டப்பட்டு யாரும் எந்திக்க கூடாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக முதல்ல நீங்க எந்திரிச்சிங்க. ரொம்ப இவ்வளவு பேர் எந்திரிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா முதல்ல ஊழியக்காரனுக்கு ஊழியம். இப்ப யாரெல்லாம் உண்மையான ஊழிய வாஞ்ச உடையவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் முதல்ல இதுக்கும் எந்திரிச்சிருக்கணும். காணோம். புரியுது, இப்பதான் புரியுது பாஸ்டர், நீங்க சொல்றது இப்பதான் பாஸ்டர் புரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் முதல்ல இயேசுக்கு ஊழியம், பின்பு உலகமெங்கும் போய் செய்தார். ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா முதல்ல அவன் தேவ மனுஷனுக்கு, தேவ ஊழியனுக்கு ஊழியம். அப்படி அது எதனாலே செய்யறது என்றால் ஊழியனுக்காக இல்ல, தேவனுடைய நாமத்திற்காக செய்றீங்க. அல்லேலூயா. அந்த பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதுக்காக ஜெபி நேசிக்கிற நல்ல பிதாவே, ஊழியனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தங்களை ஒப்புவித்திருக்கிற இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபி. இவளிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, உடைய வார்த்தையின்படியாக ஊழியனுக்கு ஊழியம் செய்யும்படியாக இவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய அன்புள்ள அந்த பிரயாசத்தை நீர் மறந்து விட மாட்டீர் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய எதிர்காலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தக்க பலனை அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் கொடுப்பீராக. உடைய நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எழுப்பீர். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 1:12 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:12. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஊழியக்காரனுக்காக விண்ணப்பம் செய்யணும். செய்யறதுல மிக முக்கியமான காரியம் இது. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஊழியருக்காக அவரை ஆசீர்வதியும், அவரை பலப்படுத்தும், அவளுக்கு சுகத்தை கொடு, அவளுக்கு பலத்தை கொடும், அவளுடைய தேவைகளை சந்தியும், சபையின் தேவைகளை சந்தியும், அவருடைய மனபாரத்தை எல்லாம் அகற்றும். அவர் எங்களுக்கு சந்தோஷமாய் எங்களுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்காக நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்றாரு. ஆமா, தன்னுடைய சபையை பார்த்து சொல்றாரு, நீங்களும் விண்ணப்பத்தினால எங்களுக்கு, நீங்களும் ஜெபித்து எங்களுக்கு உதவி. விசுவாசிகள் தங்களுடைய சபை ஊழியருக்காக ஜெபம் பண்ண, ஏன்னா உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுவர்களாக அவருடைய தேவனுடைய சந்நிதியிலே நிற்கிறார்கள். உங்களுக்காக சத்துருவியாக சத்தனுடைய போராட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடி உங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்து உங்களுக்கு சமாதான சந்தோஷம் உண்டாகும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக அவர்கள் உங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.
அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் வாக்கு எனக்கு கொடுக்கும்படி. அப்படியானால் ஒரு ஊழியர் நல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கு, நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஊழியருக்காக விண்ணப்பம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து புறப்படும் போது, ஆண்டவரே இன்றைக்கு தேவ ஊழியர் மூலமாக என்னோடு பேசும் ஆண்டவரே, எனக்கு நல்ல வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே, நான் தேற்றப்படணும், நான் துக்கமா இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், எனக்கு பலப்படுத்தணும், அல்லது நான் சில காரியங்களை குழப்பமா இருக்கிறேன், எனக்கு ஆலயத்துக்கு போன உடனே எனக்கு அதற்கு பதில் கிடைக்கணும், எங்க ஊழியர் மூலமாக நீர் என்னோடு பேசணும்னு ஒரு விண்ணப்பம் பண்ணணும். அப்படி ஜெபிச்சுட்டு தான் சர்ச்சுக்கு வரணும். சும்மா வந்துடக்கூடாது. சும்மா வந்தா சும்மா போயிருவீங்க. எதை நோக்கி வருவீர்கள், எதற்காக வருவீர்கள் ஒரு நோக்கம் இருக்கணும். இல்ல எல்லா வாரம் போறோம், சில வாரங்களில் பிரத்யேகமாக ஒரு பிரச்சனையோடு கூட வருவோம், ஒரு சில கண்ணீரோடு கூட வருவோம், ஒரு சில காரியங்கள்னாலே மிக நெருக்கத்திலே வருவோம். ஆண்டவரே ஆலயத்துக்கு போறேன், இந்த நெருக்கம் நீங்கி நான் வரணும், என்னுடைய துக்கம் நீங்க வரணும், நான் சந்தோஷம் பெற்று வரணும், நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வரணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவோட நான் சர்ச்சில் வரணும், அதற்காக தேவ வாக்கு எனக்கு கொடுக்கப்படணும், எங்க ஊழியர் மூலமாக நீ பேசணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஊழியருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. தைரியமா வசனத்தை சொல்றாரு, தைரியமா வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. சில காரியத்தை சொல்ல முடியல இங்க. என்ன தைரியமா கோச்சிருவாங்களோ, அடுத்த வாரம் வரமாட்டாங்களோ, தப்பா எடுத்துக்குவாங்களோ. சனிக்கிழமை எல்லாம் ஊழியக்காரனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இதை பேசினா அவங்க கோவிச்சிருவாங்களோ, இதை பேசினா அவங்க வருத்தப்பட்டுருவாங்களோ, தப்பா எடுத்துக்குவாங்களோ. ஒரு போராட்டம் எல்லாம் முடிஞ்சு சரி ஆண்டவர் சொல்ல தப்பா நினைச்சா நீ பேசு அப்படின்பாரு. சில நேரத்தில் சொல்ல வேண்டாம், பயங்கரமான ஆளு, இதை தனக்குன்னே எடுத்துட்டு சர்ச்சுக்கே வராம விட்டுருவாங்க, அதை சொல்லாத பாரு, அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற வசனத்தை எடுப்பாரு. தைரியமா வசனத்தை சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே நான் கோவிச்சாலும் நான் கோவிக்காட்டாலும், நான் தப்பா எடுத்தாலும் எடுக்காட்டாலும், ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுக்கும்படியா எங்க ஊழியருக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தை பண்ண. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். பேச வேண்டியதை பேசுக வேண்டியபடி பேசத்தக்கதான திருவசனம் சொல்லும்படியான வாசனை திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க, பவுல் தேவ ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார், இரவும் பகலும் ஊழியம் செய்தார். அநேகரை சொல்றாரு எப்படி எல்லாம் இருந்தாரு, கட்டில இருந்தேன், கண்ணீர்ல இருந்தேன், நிர்வாணத்தில் இருந்தேன், பசியா இருந்தேன், வேதனையில் இருந்தேன், அப்படி எல்லாம் சொல்றாரு. எதெல்லாம் எதற்காக? சபைக்காக. இந்த சபை அந்த ஊழியனுக்கு என்ன செய்தது என்பதை தான் இன்னைக்கு நாம மீண்டும் அதில் சொல்லி நேரம் இல்லை. கொஞ்சம் இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. எழுத படிக்க தெரிஞ்ச ஒவ்வொருவரும் தயவு செய்து வசனத்தை எழுதுங்க. இது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி வரும்போது ஒரு சின்ன டைரியோட வாங்க. சொல்லப்படுகிற வசனங்களை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. விசேஷமாக உங்களை தொட்ட காரியங்களை ஷார்ட்டா எழுதிக்கிங்க. வீட்டில் போய் யோசித்து பாருங்க. ஆமா, ஒரு முறை கேட்டேன், 2 முறை சொல்லுவாங்க. ஒரு மாடு மாதிரி அசை போடணுமா, முதல்ல சாப்பிடும் பின்பு அசை போடும். அசை போடுறதாங்க ரொம்ப அதுக்கு பிரயோஜனமா இருக்கு. உள்ள சாப்பிட்டு சேர்த்து வச்சுக்கும், கிடைக்கிறதெல்லாம் சமைச்சு எடுத்து உள்ள வச்சுக்கும். ஒரு இடத்துல போய் அப்படியே படுத்துக்கிறது, உள்ள இருந்து வரும், அசை போடும். அதுதாங்க பிரயோஜனம். அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த வசனத்தை கேட்கணும், அல்லது இந்த வீடியோ நம்ம இதுல இருக்கும், கொஞ்சம் மறுபடியும் கேளுங்க. உள்ளத்துல ஆழமாய் இப்படி ஊழியக்காரன் உங்களுக்காகவும் நீங்கள் ஊழியக்காரனுக்காகவும் சபையிலே
உற்சாகமா இருந்தீர்களா உங்களுடைய எதிர்காலம் ஆசை உங்களை தேறினவர்களாய் நிறுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, காலை வேளைக்காய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்கள் என்று வைத்துக் கொண்டோம். அவர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் எப்படி ஜனங்களுக்காக ஊழியம் செய்தார், ஜனங்கள் அவருக்கு எப்படி ஊழியம் செய்தார் என்றும் எங்களுக்கு நீர் காண்பித்துக் கொடுத்தீர். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்ற நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நடத்தும் இயேசுவின் மூலம் அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களில் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அறிவிப்பு வாசிக்க வேண்டியது ஆகும் நினைக்கிறேன்.